வணக்கம். இன்றைக்கி சாம்பார் சாதம் ரொம்ப சுவையாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர், இந்த டம்ளர் ஃபுல்லாக அரிசி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், நறுக்கின வெங்காயம் போட்டுக்கோங்க. நறுக்கின தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்க விடுங்க. வதங்கினதும் பீன்ஸ் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எப்போ போட்டுக்கோங்க. மாங்காய் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 துண்டு சும்மா போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். காலிஃப்ளவரு சுடு தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி ஊற வச்சு போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. உப்புத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை இதில் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரிசி பருப்பு சேர்த்து 2 டம்ளர், இதுக்கு நான் 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், புளி தண்ணி, மாங்காய் துண்டு போட்டதுனால புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. போட்டு ஒரு கொதி விடுங்க. கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததும் குக்கர் மூடி சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் இல்லை 5 விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு கடாயில் நெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கோங்க. நறுக்கிய சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதை சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கட்டிப்படாமல் கரெக்டாக இருக்கும். இதில் பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. அவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் சேனல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துக்கு நன்றி.